ஓம் காளி மகா காளி ஜெய் காளி காளியம்மன் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வாலை மையம் அப்படி ஒரு வாலை தாத்தா பார்க்க போகிறோம். இந்த 5 ரூபங்களையும் வச்சு பார்க்கும்போது பாலலதா, பாலதண்டாயுதம், பாலசுத்தா இப்படி பல பேர்கள் கொண்ட அம்மன்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுலேயும் காளியம்மன், வாலையத்தா என பல பேர்கள் இங்கே இருக்குது. நாங்கள் ஒரு கிளாஸுக்கும் போயிருந்தோம். பாலா அப்படின்னு ஒரு ஐயா கிளாஸ் போன மாதிரி இருந்துச்சு. அங்கே திருமண குகன் மஹாலில் தான் நடந்துச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய அம்மன்களை தான் நிறைய சொல்லியிருக்கோம். இன்றைக்கி நம்ம நிறைய அம்மன் பார்க்கும்போது பாலலதா, பாலதுர்கா, பாலச்சந்திரகா என பல இருக்குது. இதுதான் ஐயா கிளாஸு, திருமண குகன் மஹால். இது மருதமலைக்கு அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. இதுதான் இந்த ஐயாவோட கிளாஸு. இவங்க மெய்ப்பொருள் வாசியோகம் உபதேசம், இவங்க தான் ஐயா. இது அம்மன் சாமியில் உள்ளது. ஸ்ரீ மனோன்மணியம் சித்தர் பீடத்தில் நடக்குது. இவங்க பேர் பாட்டு சித்தர்னு சொல்லுவாங்க. அங்கே வச்சு தான் கிளாஸ் நடந்துச்சு. நாங்கள் இந்த கிளாஸுக்கு போயிருந்தோம். நான் இவங்களை சொன்னேன்னா வாலையத்தா அவங்க தான் இவங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் வரணும். இந்த பக்கம் இதுக்குள்ளே ஐம்பொன்கள் அப்படின்னா மோதிரம், வளையல், காப்பு, செயின் என பல வகைகளில் அங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே புத்தக திருவிழாவும் நடக்கு. இங்கே புத்தகம் பார்த்திங்கன்னா வாலையத்தை இவங்க தான். அப்புறம் தததீட்சை, சித்தர் பீடம், சிவன் புராணம், சித்தர்கள் ஸ்ரீ அகத்தியர், ஐயப்பர், மனோன்மணி சித்தர், திருவாசகத்தில் உள்ள திருவள்ளுவர், மனோன்மணியம், திருவாசகம் என காகபுஜுண்டர் இப்படி முருகரை வச்சு சாட்சியாக நடக்குது. மருதமலை முருகரில் காகபுஜுண்டர் இதை பற்றி நான் போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்க்கனால இவங்க பேர் காகபுஜுண்டர், அவரது மனைவி, அவர்களோட குழந்தைகள். நம்ம இங்கே ஐயா சித்தர், பாட்டு சித்தர் அவங்க பேர். நாங்கள் ஐயான்னு கூப்பிடுவோம். அவங்கள பற்றி பார்க்கும்போது தான் இன்றைக்கி நிறைஞ்சது. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே திருமண குகன் மஹால் ஐயா கிளாஸில் வாரம் கூப்பிடுவாங்க. அந்த டைமில் நாங்களும் போனோம். அங்கே தான் இந்த விட கிடச்சிது. நீங்களும் போனீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். சித்தர்களை பற்றியும் வாலையத்தா பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்தர்களில் எப்படி இது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கெல்லாம் வாலையத்தை பற்றி அவ்வளவா தெரியாது. ஆனால் இந்த ஐயா கிளாஸ் போனதுக்கப்புறம் தான் அவர்கள் மேலே ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வந்துச்சு. அவங்க இல்லைன்னா நான் இல்லாத மாதிரியே தோணுச்சு. அவங்களோட புராணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.